வணக்கம். இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான விதை போடப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? நான் இந்த தேர்தலில் தோற்கவில்லை. தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் முறைகேடு நடந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் எங்களுக்கு நீதி வழங்கவில்லை. முதலமைச்சர் பதவியை நான் ஒருபோதும் ராஜினாமா செய்ய மாட்டேன். எனக்கு நீதி வேண்டும். மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொன்னதற்கான காரணம் என்ன தெரியுமா? மேற்கு வங்கத்தில் நாம் யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மோசடிகள் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய பட்டியல் இதோ. போலிங் பூத்தில் இருந்த, அதாவது வாக்குப்பதிவு மையங்களில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் 30% கேமராக்கள் வேலை செய்யலை. அதாவது அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பதிவு செய்யலை அப்படிங்கிற தகவல் இன்றைய தினம் வெளிவந்திருக்கிறது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், மீதமிருந்த ஒரு 30% கேமராக்கள், அதில் துவக்கத்தில் ஒரு 1/2 மணி நேரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியில் வாக்குப்பதிவு முடியக்கூடிய நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவலும் மேற்கு வங்கத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டிங் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 19 நிமிடம் பெரும்பாலான போலிங் பூத்தில் கேமராக்கள் அணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதனுடைய செயல் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 19 நிமிடம். அடுத்ததாக கூடுதலான ஒரு முக்கியமான செய்தி, மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததன் மூலமாக 95 லட்சம் மக்களுடைய வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக மேற்கு வங்கத்தினுடைய மக்கள் தொகையில் 11.88% அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல கணக்கில் சேர்த்துக்க வேண்டியிருக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய 11.88%, ஏறத்தாழ 12% வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் மேற்கு வங்க தேர்தல் முடிவுகளோடு நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான ஸ்ட்ராங் ரூம் இருக்கு இல்லையா, இவிஎம் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய கேமராக்கள் 5 முதல் 10 நிமிடம் வேலை செய்யாமல் இருந்திருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நேதாஜி இண்டோர் ஸ்டேடியம், மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய நேதாஜி இண்டோர் ஸ்டேடியத்தில் இருந்த இவிஎம் கையாளப்பட்டிருக்கிறது. அதாவது சீல் வைத்ததுக்கு அப்புறம் ஒன்றிய அரசினுடைய இந்த முகவர்கள் உள்ளே போயிருக்கிறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு அந்தந்த கட்சியை சார்ந்த நபர்களுடைய அனுமதி இல்லாமல் அது நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். கேரளாவில் நடந்தது இல்லையா? இப்போ நீங்கள் ஸ்ட்ராங் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கெல்லாம் தகவல் சொல்லணும், அவங்களோட தான் உள்ளே போகணும். ஆனால் அது தெரிவிக்காமலேயே அங்கே உள்ளே ஒன்றிய அரசு நியமித்திருந்த முகவர்கள் உள்ளே போய் சில பரிசோதனைகளை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது. இப்போ நீங்கள் கூடுதலான ஒரு செய்தி, 30 வாக்குச்சாவடிகளில் அங்கு பயன்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரங்களில் பல்வேறு சின்னங்களின் மீது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. இதுவும் மேற்கு வங்கத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீகார் தேர்தலில் என்ன பாஜக செய்ததோ அதற்கு ஒப்பான ஒரு செயலை மேற்கு வங்கத்திலும் செய்திருக்கிறார்கள். அதாவது மற்ற மாநிலங்களை சார்ந்த நபர்கள் ரயில்களின் மூலமாக மேற்கு வங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பீகாருக்கு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே போய் வாக்கு செலுத்துவதற்காக பல்வேறு ரயில்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்ற செய்தி அன்றைக்கு வந்தது. அதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் மேற்கு வங்கத்திலும் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய தேர்தல் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம், எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் என்ஐஏ கொண்டு இறக்கியிருந்தார்கள், களமிறக்கப்பட்டார்கள். கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். சிசிடிவி, அதாவது சிசிடிவி கேமராக்கள் அணைக்கப்பட்டு மம்தாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. இப்போ நான் இவ்வளவு தகவல்கள் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒரு மாநிலத்தில் இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறது, இவ்வளவு திட்டமிட்ட பல செயல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேற்கு வங்கத்தில் முதன்முறையாக 200க்கும் அதிகமான இடங்களில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. நான் என்ன கேட்குறேன்,
சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல்கள் பீகாரில் 200 இடங்களுக்கு மேலே, மகாராஷ்டிராவில் 200 இடங்களுக்கு மேலே, மேற்கு வங்கத்தில் 200 இடங்களுக்கு மேலே. எப்படிங்க மோடியினுடைய ஆட்சியில் 200 இடங்களுக்கு மேலே எப்படி வெற்றி? ஏதாவது ஒரு எப்படி வெற்றி பெறுவார்கள்? மோடியினுடைய ஆட்சி லட்சணம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே. கேஸ் சிலிண்டர் விலை ஏறுது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, டாலர் மதிப்பு என்ன அப்படிங்கிறது, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு என்ன, இப்படி சொல்லிட்டே போகலாம். எல்லாத்துலேயுமே அதில் பாதாளத்தில் போயிட்டு இருக்கிறோம். வறுமையில் அவ்வளோ உச்சத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் போய் மோடிக்கு 200 இடங்களில் வாக்களிச்சான்னு சொன்னால் யாராவது சிறு குழந்தைகளாவது நம்புவாங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி. கூடுதலாக ஒன்று சொல்ல வேண்டும். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை தோற்கடித்திருப்பதன் மூலமாக, கேரளாவில் பினராயி விஜயன் தோற்கடிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக, தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக பாஜக தன்னுடைய அஜெண்டாக்களை செயல்படுத்துவதற்கு ஒரு ஈஸியான இடமாக இதை மாற்றிட்டாங்க, ஒரு ஈஸியான களமாக மாற்றிட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி அசாமில் பாஜக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றுட்டாங்க, மேற்கு வங்கத்தில், பீகாரில், தமிழ்நாட்டில் ஏறத்தாழ அவங்க சொல்கிறபடி தான் நடக்க போகுது. அப்போது ராஜ்யசபாவில் இவங்க மக்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது, பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே மாதிரி CAA, இப்படி எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்கிறது இல்லையா? தொகுதிமுறை சீரமைப்பு அப்படிங்கிற பேரில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொண்டு வர முடியாமல் இருக்கிறது இதனால், ஸ்டாலின் இருந்ததுனால, பினராயி இருந்ததுனால, மம்தா இருந்ததுனால இது நடக்கலை. இப்போ இவங்க 3 பேரையும் தூக்கிட்டாங்க. இப்போது இந்த இடங்களில் எல்லாத்துலேயுமே ராஜ்யசபாவிலையும் அவர்களுக்கு போதிய அளவிலான பெரும்பான்மை கிடைக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியுங்கிற இடத்திற்கு பிஜேபி வந்துட்டாங்க. அடுத்தது என்ன நடக்கும்? அடுத்தது 2029 இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடக்கும். எப்படிப்பட்ட தேர்தல்? ஒரே நாடு ஒரே தேர்தல். பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சட்டமன்ற எலெக்ஷனும் ஒரே நேரத்தில் நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் எல்லா இடங்களிலும், இப்போது பீகாரிலும் மேற்கு வங்கத்திலும் பல்வேறு இடங்களில் எப்படிப்பட்ட வெற்றிகளை பாஜக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறதோ, உருவாக்கி கொண்டிருக்கிறதோ, அதற்கு ஒப்பான ஒரு வெற்றியை அவர்கள் பதிவு செய்வார்கள். பதிவு செய்தால் அவர்கள்தான் அவர்கள் நினைப்பதை அவர்கள் செய்து முடிப்பார்கள். இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு சங்க பரிவாரங்களுடைய கைகளில் முழுமையாக சிக்கிக்கொண்டால் என்ன நடக்கும்? அதை தடுத்து நிறுத்தியவர்கள்தான் முதல்வர் ஸ்டாலின், அதே மாதிரி பினராயி விஜயன், அதே மாதிரி மம்தா. ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய ஆபத்துன்னு நான் எதை நினைக்கிறேன் தெரியுமா? தமிழ்நாடு இதுவரையிலும் கடைபிடித்து வந்த மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திராவிட இயக்கங்கள் களத்தில் நின்று அதை காப்பாற்றி இருக்கிறார்கள். இடதுசாரி இயக்கங்களுக்கும் பங்குண்டு, நான் மறுக்கலை. ஆனால் அது இன்றைக்கு இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளோ பெரிய ஆபத்து இங்கே நிகழ்வதற்கு ஒரு தருணத்தை பாஜக வடிவமைத்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகிறதுன்னே தெரியல. এজেন্টরা এবং প্রার্থী ক্যান্ডিডেটরা তারা ভোটিং এলাকা ছেড়ে আসবেন না। স্ট্রং রুমে যেখানে কাউন্টিং হচ্ছে মানে সেন্টারে, সেখান ছেড়ে কেউ আসবেন না। এটা বিজেপির প্ল্যান। প্রথম 2-3 রাউন্ডে আমি কালকে থেকেই বলছি। மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.